நம்மள ஒருத்தன் மனித வெடிகுண்டா மாறணும். முதல்ல மனுஷனா மாறுங்கடா, அப்புறம் வெடிகுண்டா மாறலாம். எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம திட்டம் போறது கூட தப்பு இல்ல. அதை மட்டமா போடுறீங்க பாரு, அதான் தப்பு. நான் அப்படி என்ன துரோகம் பண்ண? ஏன் என் மேல இவ்வளவு கோவம்? சொல்லுங்க. அட்வைஸுங்கிற பேர்ல எங்க பேரண்ட்ஸ் கிட்ட எங்களை பத்தி போட்டு கொடுத்து சாப்பாடு, பாக்கெட் மணி, ஃபிகரு இப்படி மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான மூணையுமே கட் பண்ணி விட்டுட்டு என்ன துரோகம் பண்ணேன்னு பச்சைப்பிள்ளை மாதிரி கூலா கேக்குறியா நீயே? அதான் என் மேல இந்த கொலைவெறி திட்டமா? உங்க பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சேன், அட்வைஸ் பண்ணேன். இப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பிரச்சனைன்னு சொல்லுங்க, ஐடியா தரேன். டெல் மீ வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஆக்சுவலி வேண்டாம். டேய், நாமளா அவங்கிட்ட உதவி கேட்டு போனா அது நமக்கு அசிங்கம். அவன் நம்ம கிட்ட வர்றான், அது நமக்கு பெருமைடா. தம்பி, கோக், பெப்சி ஏதாவது? எதுவுமே இல்ல, நம்ம சும்மா உட்கார்ந்து பேசலாம். சிட் டவுன். அண்ணா, நாமெல்லாம் யூத் தான்டா, சும்மா பேர் சொல்லி கூப்பிடு. சின்ன கண்ணா, உன் ப்ராப்ளம் தான் என்ன? நேத்து வரைக்கும் மத்தவங்க தான் மதிக்காம இருந்தாங்க, இப்ப பெத்தவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. இப்போ பெத்தவங்களும் மதிக்கல, மத்தவங்களும் மதிக்கல, அதானே உங்க ப்ராப்ளம்? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்ல, நாட்டுல கழுதைக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பட் கழுத வயசாகிற எங்களுக்கு யாருமே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு நாள் யூத்தாவே இருக்கிறதுனால இதை பத்தி நாங்க ஃபீல் பண்ணல. பட் சொசைட்டில 4 பேர் முன்னாடி நாங்களும் மரியாதையா வாழ விரும்புறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? 4 பேர் மதிக்கணும்னா பணக்காரன் ஆகணும். பணக்காரன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? பணக்காரன் ஆகணும்னா படிக்கணும், உழைக்கணும், நல்ல டைம் இருக்கணும். இப்படி முக்கிட்டே இருந்தா 30 வருஷம் ஆனாலும் முன்னுக்கு வர முடியாது. பிரதர், நாங்க ஸ்ட்ரைட்டா சீக்கிரமா பணக்காரன் ஆகிறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு. ஷார்ட்டா நோகாம நோம்பு கும்பிடணுங்கிறீங்க. சாரி. ஓகே, உங்களுக்கு ஸ்ட்ரைட் ரூட்லாம் ஒத்து வராது, நான் ஷார்ட் கட்ல வரேன். நீங்க ஏன் பணக்காரன் ஆகணும்? ஒரு பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பணக்காரன் ஆயிடலாம்ல? பட் பணக்கார பொண்ணை லவ் பண்ணணும்னா என் லைஃப் ஸ்டைலை மாத்தணுமா? முதல்ல உன் ஹேர் ஸ்டைலை மாத்து. தனியா பேசுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எனக்கு 1000 வேலை இருக்கு, 5 கோயிலுக்கு போகணும். உனக்கு 1000 வேலை இருக்கலாம் ஷர்வனன், பட் எனக்கு இருக்கிறது ஒரே வேலை தான். லவ் லவ் லவ். என்னோட லைஃப் பத்தியும் வருங்கால ஒய்ஃப் பத்தியும் உங்ககிட்ட டீட்டெயிலா பேச விரும்புறேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் அலர்ட் பண்ணி ஐடியா கொடுத்தேன் வாயேன். இந்த சைல்டு சின்ன உன்னை லைஃப் லாங் மறக்க மாட்டான். அப்படியே சுகர் இல்லாம ஒரு டீ சொல்றியா? போய் உட்கார், ஐடியா சொல்றேன். அம்மா சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம், என்ன ஐடியா? ஷர்வனன், ஒரு பொண்ணுக்கு நம்ம மேல லவ் வரணும்னா என்ன பண்ணணும்? லவ் வரணும்னா அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும். எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்? இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கணும். அதுக்கு என்னென்ன பிடிக்கும்? ஷர்வனன் ப்ளீஸ், இறங்குனா ஏற முடியாது என்னால, ப்ளீஸ் ஐடியா சொல்லு. ஓகே, பாக்ஸிங். அந்த பொண்ணுக்கு பாக்ஸிங் பிடிக்கும்னா நீங்க பாக்ஸிங் கத்துக்கிட்டு பாக்ஸிங்ல கலந்துக்கணும். ஏற்கனவே மூக்கு பஞ்சரா இருக்கு, இத பாக்ஸிங் வேற கத்துக்கிட்டு பாடி பஞ்சர் ஆறதுக்கா? நெக்ஸ்ட் ஸ்விமிங். நீங்க ஸ்விமிங் கத்துக்கிட்டு ஸ்விமிங்ல கலந்துக்கணும். நெக்ஸ்ட் 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 அந்த பொண்ணுக்கு பாட்டு பிடிக்கும்னா நீங்க பாடணுமா? ஏதோ மோகம் ஏதோ டாகும். பாடி கிடி தொலைச்சிடாது, அந்த பொண்ணு ஸ்பாட்லயே பாடி ஆயிடும். ஓ மை காட். இது எதுவுமே இல்லாம அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணதா? லவ் பண்ணுவா. ஒண்ணு அந்த பொண்ணுக்காக உயிரை கொடுக்கணும், இல்ல அந்த பொண்ணு உயிரை காப்பாத்தணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணாதானே அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகி உன்னை லவ் பண்ணுவா. அவன் சொல்ற மாதிரி உயிரை கொடுக்குற அளவுக்கு உன்னோட தானே அமர காதல் கிடையாது. நீ உயிரை கொடுக்கவும் மாட்ட. அதனால அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவ உயிரை வேணா காப்பாத்தலாம். ஐயா சொல்லுங்க ஐயா. தீரா மாமுல்னி. ஐயா இப்பதான் కடைయే திறந்திருக்கேன், இன்னும் పోనీ ఆగల. 50 సంవత్సరాలుగా చెప్పిందే చెప్తున్నావు కదరా. బజార్లో కొట్టు పెట్టి ఎన్ని రోజులైంది? నువ్వు ఎప్పుడైనా నవ్వుకుంటూ మామూలు ఇచ్చావరా? నేనే సాఫ్ట్, నాకే కోపం వచ్చినట్టు చేసావు కదరా. நீ பண்ற அட்டூழியத்தை தட்டி கேட்க ஒருத்தன் வராமலா போயிருவான்? வருவான். ஏன் கைய கட்டையால அடிக்கிற? பாஸ், நாக்கு பூச்சி. நாக்கு பூச்சியா? நரம்புக்கும் நாக்கு பூச்சிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாது? நரம்பா? அது ஏன் வெளில வருது?
அநியாயம் அக்கிரமத்தெல்லாம் பார்க்கும்போது அண்ணனோட நரம்பு பொட்டச்சி வெளியில வந்து எதிரிங்களை அடிச்சு தம்சம் பண்ணிடும். பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போய் ஆஃப் ஆயிரும். பாஸ் அங்க பாருங்க, பெத்தாவரம் பெத்தன்னா ஒரு பொண்ணை சேஸ் பண்றான். இப்ப நான் எப்படி அவனை ஃபேஸ் பண்றேன்றத மட்டும் பாருங்க. நம்மள மாதிரி ரவுடிங்கெல்லாம் கையில இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிடிக்கலாம், இடுப்பை பிடிக்க கூடாது. கண்ணில் கொலவெறி இருக்கலாம், காமவெறி இருக்கக்கூடாது. நீ இவ்வளவு எமோஷனலா டென்ஷனா டெம்டேஷன் ஆகி வைப்ரேஷனோட பிடிக்க வந்தியே, அந்த இடுப்பு யூத் இல்லடா. மேடம் யூ டர்ன் ப்ளீஸ். காட்டுங்க. ஆல்ரெடி ஒருத்தன் காயின் போட்டு பேசிட்டு போயிருக்கான். இது இருக்க வேண்டிய இடம் இங்க இல்லடா, இங்க. இந்த இடுப்பை பிடிக்கவா இவ்வளவு பில்டப் போட வந்த? இந்த ஏரியாவில் இவ்வளவு நாள் உன்னால அநியாயம் நடந்திருக்கலாம், ஆனா இனிமே நடக்க கூடாது. தம்பி, அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வருமா? நீயா? வரும், ஆனா வராது. உனக்கு கோபம் வந்துருச்சு, ஆனா எனக்கு இன்னும் வரல. வரும் முன்னாடி ஓடி போயிரு. నువ్వు ఏంటా చెప్తున్నావు? ஓ தமிழ் தெரியாதா? ராகி பாஸ் அவனை போக சொல்லு. సరిగా ఒక్క అడుగుదా నేను తోరావిల ఎవర్నా వస్తే మారిపోతాడు. వాడిపోతే వీడు, వీడు పోతే నేను, నేను పోతే నా అమ్మ మొగడం ఎవర్నా వస్తే చంపేస్తారు. అలాగా గురుగారు చెప్తున్నారండి. ஏய் ஏய் ஏய், உன்னை போன்னு ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே. உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? நோ பாஷ், நீங்க சொன்னதா நான் டீடைல்டா சொன்னேன். நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். மருந்தா? பைப் எடுக்கிறான் பிளம்பரோ? பெத்தாபுரம் பெத்தனா செத்துட்டா. பெத்தாபுரம் பெத்தனா கொன்னுட்டாரு. என்னது ஆள் அவுட்டா? இவர் சாதாரண ஆளே இல்ல, தாதாக்கலாம் தாதா, டானுக்கலாம் டான் டான். டேய், கூட்டமே என்ன டான்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் மனசு மாறுறதுக்குள்ள அண்ணனை அள்ளி தூக்கி அமர்க்கலப்படுத்துங்களேன்டா. என்னது இது? அசால்ட்டு ஆந்திராவில் காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை. தம்பி, நான் பயங்கரமான ரவுடி. என்னோட ஆவேசம் அடங்கிறதுக்கு முன்னாடி நேரா அந்த ரெட்டி வீட்டுக்கு போய் அங்க ஒரு கேரள கதக்களி ஆடி அந்த ஆந்திரா கிளிய அல்லாக்கா தூக்குறோம். அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்? அவர் தான் ரெட்டி. இவன் தானா ரெட்டி? நேரா போய் அந்த ரெட்டியை ரொட்டியாக்கிட்டு அவன் பொண்ணை தூக்குறேன். நீ ரிட்டர்ன் டிக்கெட்டை மட்டும் எடுத்து வை. பாஸ், ரிட்டனும் வித்தவுட் தான். எப்பயாவது வித்தவுட்னா ஓகே, எப்பவுமே வித்தவுட்னா எப்படி? వస్తానండి. అలాగండి. சரி, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அசால்ட் ஆக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டான். ஆஃப் பிளேட் பிரியாணியை லெக் பீஸோட ரெடி பண்ணி வை. சும்மா தருவாங்களா பாஸ்? சும்மாவா? அப்ப நீ அங்கிருந்து வரும்போது காசே எடுத்துட்டு வரலையா? ஒரு வேகத்தில் வந்ததுனால மறந்துட்டேன். உன் வேகம் எனக்கு சோகம். சரி, நான் போய் மேட்டரை முடிச்சுட்டு வரேன், நீ வாட்டர் மட்டும் பிடிச்சிட்டு வா. தண்ணி சும்மா தருவாங்களா பாஸ்? வாட்டருக்கு தான் காசு தேவை. தண்ணி கார்பரேஷனோடது, வாட்டர் ஃப்ரீ. போ. டேய் மொட்டை, ఎవరు అది? నువ్వే రెడ్డియా? అవును. అగ్గిపట్టి ఉందా? లేదు. లేదా? நம்ம பையன் உன் பொண்ணை லவ் பண்றான். நீ ஊன்னு சொன்னா கூட்டிட்டு போவேன், ஊன்னு சொன்னா தூக்கிட்டு போவேண்டா. ఏమిరా చెప్తాడు? మీరు కూతురు కావాలని చెప్తున్నారు అన్నయ్య. கொடுக்க புல்லட். என்ன பயந்துட்டீங்களா? கன்னுலாம் எனக்கு பன்னு சாப்பிட்ற மாதிரி வாயில கடிச்சு வயிற்றுல அரைச்சி டிசென்ட்ரி வழியா டீசெண்டா டிஸ்போஸ் பண்ணிடுவேன். అప్పుడు మీకు గన్ను వద్దు. రేయ్ వేసండ్రా.
உங்களை டம்மி பீஸ் நினைச்சேன். இப்படி கில்லி மாதிரி அடிச்சு ஃபைட்டர்ஸை பறக்க விடுறீங்களே பாஸ். சில்லி மாதிரி பேசாதப்பா. எது பேச இருந்தாலும் முன்னாடி வந்து பேசு. என்ன பாஸ் இப்படி கோடாலிய கோல்டு மெடல் மாதிரி குத்தி வச்சுட்டு போயிருக்கானுங்க? குட் கொஸ்டின். இந்த அசால்ட் ஆறுமுகம் கோடாலியவே கோல்டு மெடலா வாங்கியிருக்கான்னா அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். எனக்கு ஒரு அர்த்தமும் வேணாம். அதான் கோடாலியால குத்த வராங்க தெரியுதுல, ஓட வேண்டியதானே. குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. அப்புறம் ஏன் பாஸ் அழுவுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். என்ன கைத்தாங்களா அவுட் குட் போறியா? வேற இடைஞ்சலா இருக்கு. ஸ்டாண்ட்ல கொஞ்சம் மாட்டி. இப்படி ஓப்பனிங்ல எண்டு கார்டு போட்டாங்களே, இதுக்கப்புறம் எப்படி பாஸ் டீல் பண்ண போறீங்க? வணக்கங்க. உங்க ஹஸ்பண்ட் இருக்காருங்களா? எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஆனா அவர் உள்ள இல்ல. இது அவர் சூட் கேஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாதுங்க, அவர் உள்ள இல்ல. இல்லங்க, இல்ல இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு. எனக்கு தெரியாதுங்க, அவர் தான் இல்லங்கறல. இருக்கேன் பாப்பா உள்ள. நீங்க தானே இல்லன்னு சொல்ல சொன்னீங்க. இப்ப இருக்கேன்டி, இப்ப இருக்கேன். 5 10 15 20 25. அப்பா எல்லாம் கரெக்டா இருக்கா சார்? எல்லாம் கரெக்டா இருக்குதுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமா, இந்த பெட்டி உங்க கைக்கு எப்படி கிடைச்சது? அது பேங்க் வெளில டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார். அப்போ ஒருத்தன் வெளில இந்த பொட்டியோட ஓடினான். எனக்கு சந்தேகமாயிடுச்சு. பிடிச்சி 2 தட்டு தட்டினேன், பொட்டியை போட்டு ஓட்டினேன். பொட்டியில் இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு, தேடி பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அவன் பொட்டியை திருடிட்டு போனா, நீ என் மனசையே திருடிட்டப்பா. தம்பி தம்பி, உன் பேர் என்னப்பா? என் பேர் சிவராமகிருஷ்ணன் சார். சரி, சுருக்கமா சிவான்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடட்டும். காசா பணமா? அடே எங்க அப்பா 25 லட்சத்தை கொண்டாந்து அப்படியே கொடுத்துருக்காமா. இவனுடைய நேர்மையை பாராட்டி இவனுக்கு ஏதாவது ரொக்கம் பெருசா இந்தா இருப்பா. இந்தாப்பா, செலவுக்கு வச்சுக்கோப்பா. ஐயோ, இவ்வளோ போனால் எனக்கு வேணாம் சார். பரவாயில்லப்பா, பாதியை செலவு பண்ணிட்டு மீதியை பேங்க்ல போட்டுக்கோ. இல்லை வேணாம் சார். வேணாமா? வேணாம் சார். அப்போ உனக்கு என்னதான்ப்பா வேணும்? பசிக்குது, சாப்பிட ஏதாவது. பாத்தியம்மா, இந்த பையனை பார்த்தா பல நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கிறான். நேத்து நைட்டு மிஞ்சினதெல்லாம் தெருவில் போட்டுருலையே, ஃப்ரிட்ஜில் தானே வச்சிருக்கேன். வச்சிருக்கேங்க. அதையெல்லாம் தம்பிக்கு போட்டுரு. சரிங்க. அப்ப இந்த ஃபைனான்ஸ் உனக்கு வேணாமாப்பா? வேணாம் சார். வேண்டாம். அப்ப கொடுத்துரு. பரவாயில்ல, கொடு. நீ போய் சாப்பிடு, நான் வர்றேன். வாங்க தம்பி. எதுக்கு நைட்டு ஒரு தடவை எண்ணி பார்க்கணும். ஏய் நான்சென்ஸ், என்ன இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன் நின்றுக்கிட்டே சாப்பிட்ற? மேலே உட்காந்து சாப்பிடு. இவ்வளவு மேலே இல்லைப்பா, இவ்வளவு மேலே இல்லை. அதில் உட்காந்து சாப்பிடு. ஹெல்ப் பண்ணுமா? மெல்ல சாப்பிடுப்பா, பிளாக் ஆகிக்க போகுது. நல்ல பசி சார். எந்த ஊர்ப்பா நீ? திருச்சி சார். என்ன படிச்சிருக்க? நீதி, நேர்மை, சத்தியம், தர்மமெல்லாம் அரியர்ஸ் வச்சிருக்கியா? இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். எக்ஸாக்டா என்ன படிச்சிருக்க நீ? சிஏ சார். சிஏ படிச்சுட்டு சாப்பிட கூட வழி இல்லாம ஏன்பா இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்க? இந்த ஊர்ல எமோஷனல் ஏகாமரம் அப்படின்னு ஒரு ஆடிட்டர் இருக்காங்க. கணக்குல புலி, பெரிய ஜீனியஸ். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். எப்படியாவது ஒரு காலில் விழுந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துடணும் தான் இங்க வந்திருக்கேன். சிவா சார், நீ ரொம்ப லக்கிப்பா. ஏன் சார்? ஏன்னா நீ தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஜீனியஸ் நான் தான்ப்பா. என்னப்பா, என்ன சார் சொல்றீங்க? நீங்களா அந்த தெய்வம்? உனக்கு இதை விட அதிகமான ஷாக்கிங் நியூஸ் ஒன்று சொல்லட்டுமா? நாளையில இருந்து உனக்கு என்கிட்ட வேலை கன்ஃபார்ம்டு. என்னப்பா, ஷாக் ஆக மாட்டியா? இதான் உன்னோட ஷாக்கா? சாரி சார், தேங்க்யூ சார். போன ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ணி எனக்கே தெரியல சார். லல்லு, பையன் ஓவரா எக்ஸைட் ஆகுறான். உட்கார். அதாவது சிவா, நம்ம கம்பெனியில் வேலை டென்ஷன் ஒன்றும் பெருசாக கிடையாது. 2 கிளைண்ட்ஸ் தான். ஒருத்தன் பெரிய முத்து கவுண்டன், இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டன். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனால் 2 பேருமே ஃபஸ்ட் கிளாஸ். ஃபஸ்ட் கிளாஸா சார்? ஆமாம், 1ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயிலி. நாளையிலிருந்து உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை நான் உருவாக்கி தரேன் சார். இப்போதைக்கு ஆல் த பெஸ்ட். சியர்ஸ்.
குட் மார்னிங் சார். ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் கேட்டிருந்தேனே. காலையிலேயே உங்கள் டேபிளில் வச்சிட்டேன் சார். 10 வருஷமாக இந்த ஆஃபீஸில் உழைச்சதுக்கு ஃபைனலாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. மிஸ்டர் ரகுவரன் வர சொல்லுங்க. அவனை எதுக்கு கூப்பிட்றாரு? ஓ, எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும் இல்லையா? 1 செகண்ட் சார். தங்க புஷ்பம், ஈவினிங் பாயாசம் பண்ணி வைமா. மாமா ஒரு ஹாப்பி நியூஸோட வரேன். குட் மார்னிங். சேர்மன் கூப்பிட்றாரு, வாங்க. சார் என்ன விஷயம் சார்? ஏதோ புது ப்ராஜெக்டா, பல கோடி ரூபாய் ஸ்லம் கிளியரன்ஸு. யாருக்கு போகுதுன்னு தெரியல, அது விஷயமா தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னா கண்டிப்பாக ஆஃபீஸ்லேயே சீனியர் தான் கொடுப்பாங்க. ஆஃபீஸ்லேயே சீனியர் நீங்கள் தான் சார். கங்க்ராட் சார். என்ன சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ளே என்ன பண்ணி சார்? அப்போ என்ன எதுக்கு வர சொன்னார்? புரியல சார். உங்கள் அசிஸ்டண்ட்டு ஸ்மார்ட் பாய் சார். அவர் என்ன உங்கள் அசிஸ்டன்ட்னு சொல்லும் போது நீங்கள் வேணாங்கன்னு சொல்லாதீங்க சார். டோன்ட் வரி, என்ன நடந்தாலும் சரி, நீ தான் என் அசிஸ்டன்ட். கவர்மெண்ட்ல ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 வீக்ல டெண்டர் கொடுக்கணும். யார் குறைஞ்ச கோட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும். நமக்கு இதில் 10 பேச வேண்டாம், ஒரு பெருமைக்காக தான் பண்ணுறோம். இந்த ஃபைல் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துட்டு பட்ஜெட் கொடுங்க. சார் என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? இது உங்கள் ப்ராஜெக்ட், நீங்கள் தானே பண்ணணும். சார் நான் 6 மாசமாக தான் இங்கே வேலை செய்கிறேன். என்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். ஒருத்தர் 6 மாதம் பார்த்து தெரியாதா அவங்களால முடியுமா முடியாதான்னு? நான் இங்கே 10 வருஷமாக இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில சார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லபடியாக முடிச்சு கொடுங்க, அது போதும். தேங்க்யூ சார். மிஸ் அழகுசுந்தரம், நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் ரகுவரனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருங்க. ஓகே சார். ரகுவரன், கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ சார். இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது நீங்களும் அது எனக்குன்னு தானே நினச்சிங்க சார்? ரொம்ப சாரி சார். நான் சாரி எல்லாம் வேண்டாம், நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே? இல்லை சார். எதுக்கு? சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். சைட்டை போய் பார்த்துடலாமா? ஓகே சார், பார்த்துக்கலாம் சார். வாங்க. ஓகே சார். ஹலோ மாமா, பாயசத்துல முந்திரி பருப்பு போடட்டுங்களா, பாதாம் பருப்பு போடட்டுங்களா? ஒரு பருப்பும் வேண்டாம். மாமா, ஏனுங்க மாமா குரல் சோர்ந்து கிடக்கு? முதல்ல பாயசம். மிஸ்டர் மாணிக்கம் சார், இதை நீங்களே வச்சுக்கோங்க. என்னங்க மாமா ஆச்சு? ஏதோ வச்சுக்கிட்டுமா சார்? மிஸ்டர் ரகுவரன் சார், என்ன எதுக்கு இப்போ வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கீங்க? சார் நம்ம வண்டியில் தான் போயிட்டு இருக்கோம். இது வண்டியா சார்? இல்லை, இதுதான் உங்கள் வண்டியான்னு கேட்டேன். ஆமாம் சார். உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டியை உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தா? 7th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன். சொல்லுங்க சார். இந்த வண்டியில மோட்டர் ஏதாவது இருக்கா, இல்லை பெடல் பண்ணி தான் ஓடுதா? சார் என் வண்டியை கிண்டல் பண்ணாதீங்க சார். என் வண்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆமாம் ஆமாம், இந்தியாவிலேயே இந்த வண்டி உங்ககிட்ட மட்டும்தானே இருக்கு. சரி. இந்த வண்டியை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. கண்டிப்பாக மாட்டேன் சார். இது வீடா சார்? இல்லை, இதுதான் உங்க வீடா? ஆமாம் சார். இப்போதி பெரிய கேரி பேக்குள்ள குடியிருக்கிறீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல யார் இருக்கா? நான் கட்டின முதல் வீடு தான் சார். என்ன நியூ பிட் வருது? ஹாய், உனக்காக நானே செஞ்சது கட்லி. இதான் டோர் டெலிவரியா? சரி போ, ஒரு இருக்கார்ல போ, அப்புறம் வா. என்ன சடனா ஒரு சைலன்ஸ்? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கூடவே இருக்க. என்னையா திட்டுச்சு? இல்ல சார், ஹாரி பாட்டர். ஹாய் ஹாய். வாங்க. ஓல்ட் பிட். சார் கொஞ்சம் எந்திருக்கிறீங்களா சார் ப்ளீஸ்? நான் பக்கத்து ரூம்ல வெயிட் பண்ணேன். சரி சார், உட்காரு. என்ன திடீர்னு நீங்க? ஐயோ, சாப்பிட்டு கொடுக்க கூட எதுவும் இல்லை. கட்லி சாப்பிடுங்க, வீட்டில் பண்ணது. யார் வீட்டில் பண்ணதுடா? இந்த பக்கமா வந்து அப்படியே உங்களை பார்த்து போலாம். பாய் பாய் மிஸ்டர் அழகு. ஆமா, அழகுதானே. வாங்க. அடுத்து வேற யாரும் வருவாங்களா? சார் இல்லை, அவ்வளோதான். வாங்க இங்க உட்காரலாம். உட்காருங்க சார் ப்ளீஸ். அப்புறம் சார், முதல்ல கொஞ்சம் கத்திலி கொண்டாந்துச்சுல்ல? ஆமா, ஷாலினி பக்கத்து வீட்டு. ஷாலினி. ஆமா சார். இப்போ அந்த கத்திலியை திருட்டு போனது நம்ம அனிதா மேடம். அனிதா மேடம்னு தெரியும். கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? இல்ல சார், சொல்லுங்க. அந்த ஒரு பொண்ணு தான் அதா, இல்ல இந்த பொண்ணு தான் இதா, இல்ல ரெண்டுமே சேர்ந்து அது இதா? சார் சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஏன்? எங்க அம்மா இன்னும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த பொண்ணு மூலமா உயிரோட இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். நீங்க என்னடா? ஓ சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல, நான் சும்மா ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். வெரி சாரி.